சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவ உலகை அடையும் வழி யாது? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். அறிவதற்கு அரிய மகாதேவனான சிவபிரான் எழுந்தருளி இருக்கும் புண்ணிய தலத்திலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் வாழ்ந்து உயிர் துறக்கிற இயங்குவனவும் இயங்காதனவுமான உயிர் வகைகள் யாவும் சிவ உலகை அடையும். சிவபிரானை முறைப்படி வழிபாடு செய்த அடியவர்கள் சிவ உலகை அடைந்து வாழ்வார்கள். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 248வது பாடலில் அருளியுள்ளார்கள். இனி பாடலை காண்போம். தெரிப்ப அரும் தேவதேவன் திருப்பதி வட்டம் தன்னில் மரித்திடும் சராசரங்கள் சிவபுரம் அதனுள் வாழும். அர்ச்சனை புரிந்த மற்ற அன்பர்கள் அடைந்து வாழ்கை தெரித்திட வேண்டுமேயோ தெருண்ட நல் சிந்தையார்க்கே என்பதாகும். இப்பாடலில் வரும் தெரிப்பு என்றால் சொல்லுவதற்கு என்று பொருள். தேவதேவன் என்றால் மகாதேவன் சிவபிரானை குறிக்கும். மரித்திடும் என்றால் இறக்கிற என்று பொருள். சராசரம் என்றால் சர அசரம் என்று பொருள். சரம் என்றால் இடம் விட்டு இடம் பெயர்வது என்று பொருள். அசரம் என்றால் நிலைத்து நிற்பது என்று பொருள். தெரித்திட வேண்டுமேயோ என்றால் சொல்லவும் வேண்டுமோ என்று பொருள். தெருண்ட என்றால் அறிவு தெளிவு பெற்ற என்று பொருள். சிந்தையார் என்றால் சிந்தனையாளர் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.